இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் மைண்டுக்கு வந்ததுங்க காளான். ஏன் நம்ம காளான் பிரியாணி போடக்கூடாது? சரி வாங்க நம்ம காளான் பிரியாணிக்குள்ளே போயிடுவோம். சரி, இப்போ எல்லாத்தையும் இந்த காளான்லாம் எடுத்துக்கோங்க. காளான் எடுத்து ரெண்டு ரெண்டாக அரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ரெண்டாகவும் அறியலாம், நாலு நாலாகவும் அறியலாம். உங்களுக்கு எப்படி அறியணுமோ அரிஞ்சுக்கோங்க அதை. அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை நைஸாக அரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசிங்க, இந்த பிரியாணி அரிசி இந்தியா கேட் அது வாங்கிக்கோங்க. அது 1 கிலோ 140 ரூபா வந்ததுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அதை அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கறி மசாலா பட்டைங்க, இந்த கிராம்பு, இந்த பட்டை, இந்த பட்டை வகை, இந்த குறிஞ்சி பூ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கழுவிப்போம். அந்த இதெல்லாம் அரிஞ்சோம்ல, இந்த புதினா எல்லாத்தையும் அரிஞ்சோம், அதெல்லாம் கழுவிப்போங்க ஃபஸ்ட்டு. இங்கே எல்லாத்தையும் 2 வாட்டி தாங்க கழுவுவோம். நீங்கள் இன்னும் 2 வாட்டி கழுவிக்கோங்க. 2 வாட்டி கழுவுனா பெஸ்ட்டுங்க அது. அடுத்து காளானை கழுவிக்க வேண்டியதாங்க. காளானையும் 2 வாட்டி கழுவிக்கோங்க. ஓகேங்க, இப்போ காளானை கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. அடுத்த கட்ட வேலைகள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றுறது. அதுக்கப்புறம் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாங்க. எண்ணெயிலே நாங்கள் நெய்யும் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் நீங்கள் இந்த கறி மசாலா பட்டை, இந்த கிராம்பு, ஏலக்காய், இந்த குறிஞ்சி பூ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சோம்ல, அதை போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது மாதிரி அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும்ல, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து எல்லாம் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காளான் போட்டுக்கலாம். காளான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து தயிர் தேவையான அளவு உங்களுக்கு ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம். அடுத்து நீங்கள் அரிசியை போட்டுக்கலாங்க. எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு அதில் கொஞ்சம் புரிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம விசில் வர்ற வரைக்கும் இடையில அப்படியே ஒரு லஸ்ஸியை போட்டு குடிச்சாச்சுங்க. நமக்கு 2 விசில் வந்து முடிஞ்சிட்டுங்க. நம்ம திறந்துடலாம். சூப்பராக வந்துருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே நம்ம கறியை பிச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி காளான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்படியே விசில் வர்ற கேப்பில் நம்ம வெங்காயத்தை அரிஞ்சு போட்டாச்சுங்க. வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தயிர் சோறு செஞ்சாச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. அப்படியே நம்ம பிரியாணி பக்கத்தில் ஒரு தயிர் சோறு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்க. இப்போ நம்ம தயிர் சோறு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு வெங்காயம் பிரியாணி எடுத்து வச்சாச்சுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.